அமுதமிகில் சமையல். இன்றைய சாப்பாடு சமையல் என்னென்னா, ஒரு அடை தாங்க செய்ய போகிறோம். 1 கப் மீடியம் சின்ன கப்பு தான். அதில் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு மட்டும் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஒரு அரை கரண்டி கடலை மாவு சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு நல்லா இதை கலந்துக்குவோம். அப்புறம் இந்த அடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு அப்புறம் கேரட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், மல்லித்தழை இருந்தால் சேர்க்கலாம். எல்லாத்தையும் அதோட கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அதாவது கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும். அது மாதிரி கொட்டி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. கலந்ததுக்கு பிறகு அரை இது தயிர், கெட்டி தயிர் இதை சேர்த்துக்குங்க. இதோட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டு இதை பசரிக்குவோம். அரை கப் கெட்டியாக இருந்த தயிர், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். பத்தாட்டினா நீங்கள் அதாவது வடை மாவு மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் பாருங்கள், இன்னும் கூட நமக்கு தண்ணி பத்தலை. கொஞ்சம் தான் சேர்க்கணும். டக்குன்னு ஊற்றிடாதீங்க. இவ்வளோ அளவு போதும். இந்த பாருங்க, வடை மாவு மாதிரி பதமாக வந்துடுச்சு. இதை நல்லா கையெடுத்து உப்பெல்லாம் போட்டுக்கோங்க இல்லையா, அது நல்லா பிணைஞ்சி அப்படியே 10 நிமிஷம் அது ஊறட்டும். ஊறினத்துக்கு பிறகு நம்ம கல் வச்சு அடை தட்டும். கொஞ்சம் மேலாப்பில் அடை சுடுறதுக்கு நம்ம நான்ஸ்டிக் கல் வச்சாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மாவெடுத்து அப்படியே தட்டிக்குவோம். அப்படியே மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெயை தெளிச்சுக்குவோம். அப்போ தான் அந்த வெங்காயம் இதெல்லாம் வேகட்டும். ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு எனக்கு திருப்ப முடியலை. இது பாருங்க, விட்டுக்கிட்டு போகுது. திருப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. செம்மையாக நம்ம அடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். வேகட்டும். இப்படியே நம்ம ஒரு அடையாக எடுத்து வைப்போம். சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் சும்மையே சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இதை எடுத்துக்குவோம். இட்லி, தோசை இப்படி மாவு கொடுத்து போர் அடிக்கும் இல்லையா, அதனால் வித்தியாசமாக அப்படி கொடுங்க. இதுவும் ஹெல்த்தியானது தான். நல்லா சூப்பராக வரும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்டுன்னு செய்யக்கூடியது இது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மெருதுவாக அடை ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட புசுன்னு இருக்குது. நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது வெறுமனவையும் வேணாலும் சாப்பிட்லாம். 5 நிமிஷத்தில் செய்யக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. நன்றிங்க.